சரிகமப சென்னிய சீசன் 5ல இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த வோட்டிங், இனியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவையோ, ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5க்கான அந்த ஃபைனலிஸ்ட்ட நீங்களே சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கையில வோட்டிங் சிஸ்டத்த குடுத்துருக்காங்க. ஒரு போட்டியாளருக்கும் ஒரு வாட்ஸ்அப் எண் கொடுத்து, அந்த வாட்ஸ்அப் எண்ல ஃபைனல் அப்படிங்கிற மாரி அனுப்புற மாதிரி தான் இந்த வோட்டிங் சிஸ்டம் இப்ப உருவாக்கப்பட்டிருக்குது. போன வாரம் நடந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல சுஷாந்திகா முதல் ஃபைனலிஸ்ட்டா அடியெடுத்து வச்சிருக்காங்க. இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5க்கான ப்ரோமோ இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகல. ரசிகர்களுக்கு இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5ல என்ன நடக்க போகுது? எந்த ஒரு ஃபைனலிஸ்ட் அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. இதுக்கிடையில இப்ப ரீசென்ட்டா வெளியான ப்ரோமோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ட, அதுவும் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்ட நீங்களே ஃபினாலேவுக்கு அனுப்பலாங்கிற மாதிரி ஒரு போட்டியாளருக்கும் ஒரு எண் கொடுத்து ஃபைனல் அப்படின்னு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல வோட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். இது மூலியமா பவித்ரா, சபேசன், இனியா, ஷிவானி, செந்தமிழன் இது மாதிரி நபர்கள்ல எந்த நபர்கள் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற போறாங்க அப்படிங்கிறத மக்களே தீர்மானிக்க முடியும். ஆனா இந்த வோட்டிங் சிஸ்டம் சபேசன், பவித்ரா, ஷிவானி, செந்தமிழன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். இனியாவுக்கு இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது, இல்ல ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கறதான் கேள்வியே. இப்ப உதாரணத்துக்கு இனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மத்தவங்கள அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்கன்னா, அவங்க ஜட்ஜஸ் மூலமா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அவங்க ஃபினாலேவுக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களே பெற முடியும். இன்னொரு பக்கம் வோட்டிங் சிஸ்டம் அடிப்படையில ஃபினாலே சூஸ் பண்ற மாதிரி இருந்தா, பவித்ரா, சபேசன், ஷிவானி, செந்தமிழன் இவங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை, ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஓட் வந்துடும். இனியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியே. எல்லா வாரமும் இனியா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட ஒரு ஃபேன்ஸை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இனியாவை பத்தி நம்ம சேனல்லே போகக்கூடிய வீடியோக்குள்ள இனியாவுக்கு ஆதரவான கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இனியாவுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குதா, இனியாவுக்கு ஓட் போடுற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த ஒரு ஓட்டிங் அடிப்படையில ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ணாங்கன்னா, எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாம மக்கள் விரும்பக்கூடிய நபர் டைரக்டா ஃபினாலே போவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும், அப்படி மக்கள் அதிகமா ஓட் போடக்கூடிய நபர்கள் வந்து ஒன்னு சபேசன், 2வது இடத்துல பவித்ரா இருப்பாங்க, அடுத்தது செந்தமிழ் வருவாரு, 4வது இடத்துல ஷிவானி வருவாங்க. சபேசன், பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இனியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இனியாவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சபேசன், பவித்ரா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல ஓட்டு வந்து 2ஆ பிரியும். அப்படி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும்போது இனியாவுக்கு விடக்கூடிய வாக்குகள், அந்த ஓட்டு அப்படிங்கிறது குறையவும் வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா மக்களே வந்து ஃபைனலிஸ்ட் வந்து தேர்வு பண்ண போறாங்கன்னா, சபேசன் வந்து அடுத்த ஃபைனலிஸ்டாவும், அதுக்கடுத்ததா பவித்ராவும் தேர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இப்போ வரைக்கும் மக்களோட இந்த சீசன் 5ல டாப் மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனியாவுக்கு இந்த வோட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பின்னடைவை ஏற்படுத்தும்? இல்ல நம்ம வந்து பொதுவா சொல்லிட முடியாது. பவித்ரா, சபேசன் அளவுக்கு இனியாவுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்க ஓட் போட்டு இனியாவை வந்து ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் அதுவுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.